ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடுசாக கட் பண்ணி நீளவாக்கில் கட் பண்ணியிருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், உப்பு, டொமேட்டோ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து டொமேட்டோ ரைஸில் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா மட்டன் மசாலா தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டு குக்கரை 2 விசில் வேக வச்சு எடுங்க. பார்த்தீங்களா, சூப்பரான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வேறு லெவலில் இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். தண்ணி கரெக்டான பதத்தில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அரிசி குழஞ்சு போகாது. பாப்பாங்களுக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப ஈஸியாக கேரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த டொமேட்டோ ரைஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எடுத்து போட்டு கொதிக்க டொமேட்டோ ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நிஜமாகவே சொல்கிறேன், சூப்பரான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. அதோட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்தது. என்ன சூடு தான் ஓவராக இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பாங்களுக்கும் கொடுத்தேன், சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.